இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். பணம் படைத்தவன் திரைப்படத்தில் எம்ஜிஆருக்காக வாலி எழுதிய பாடல் வரிகள் இவை. அதிமுக தொண்டர்கள், எம்ஜிஆர் ரசிகர்கள், அவரின் அனுதாபிகள் மனங்களில் இன்றளவும் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எம்ஜிஆர். இன்று அவருக்கு 108வது பிறந்த நாள். அவர் இறந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் ஆனாலும் இன்றளவும் தினமும் அரசியல் அரங்கில் உச்சரிக்கப்படும் ஒரு பெயராக எம்ஜிஆர் இருக்கிறார். அது மட்டுமல்ல, திரைத்துறையிலிருந்து யார் அரசியலுக்கு வந்தாலும் அவர்களுக்கு ரோல் மாடல் எம்ஜிஆர் தான். அரசியலுக்கு வரும்போதே கருப்பு எம்ஜிஆர் என்கிற அடைமொழியோடு தான் வந்தார் நடிகர் விஜயகாந்த். மதுரையில் கட்சி ஆரம்பித்த நாளன்று ஜானகியிடம் பரிசாக பெற்ற எம்ஜிஆரின் பிரச்சார வாகனத்தில் தான் மேடைக்கும் வந்தார். அரசியலுக்கு வருவேன் என்று சொன்ன நடிகர் ரஜினிகாந்த் எம்ஜிஆர் கொடுத்த ஆட்சியை என்னால் கொடுக்க முடியும் என்றார். அரசியல் அறிவிப்பை வெளியிட்ட கொஞ்ச நாளில் சென்னை வேலப்பன் சாவடியில் உள்ள எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நிறுவப்பட்டிருக்கும் எம்ஜிஆர் சிலையை திறந்து வைத்தார். 2021 சட்டமன்ற தேர்தலில் மதுரையில் பிரச்சாரத்தை தொடங்கிய நடிகர் கமல்ஹாசன் எம்ஜிஆரின் நீட்சி நான் என்று சொல்லித்தான் பிரச்சாரத்தையே தொடங்கினார். அதிமுகவினர் அதற்கு எதிர்குரல் எழுப்ப எம்ஜிஆர் அனைவருக்கும் சொந்தம், நான் அவர் மடியில் வளர்ந்தவன் என விளக்கம் அளித்தார். சமீபத்தில் கட்சி ஆரம்பித்த விஜய் கூட அன்று தமிழ்நாட்டில் நம்ம ஊர் வாத்தியார் எம்ஜிஆர், ஆந்திராவின் வாத்தியார் என்டிஆர் கட்சி ஆரம்பித்த போது கூட கூத்தாடி கூத்தாடி என்றுதான் கூப்பாடு போட்டார்கள். அவர்களையே அப்படி கூப்பிடும்போது நம்மை எப்படி கூப்பிடாமல் இருப்பார்கள் என துணைக்கு அழைத்துக் கொண்டார். திரைத்துறையிலிருந்து மட்டுமல்ல, பாஜகவின் வேல் யாத்திரைக்காக தயார் செய்யப்பட்ட பாடலில் எம்ஜிஆரின் படத்தையும் பொன்மனச்செம்மலின் அம்சமாக மோடியை கண்டோமடா என எம்ஜிஆரை போல மோடி என பாசமழை பொழிந்தனர். அதே போல திமுக தலைவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் கூட 2021 சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது எம்ஜிஆர் எனக்கு பெரியப்பா என்று சொல்லி கடந்த கால நினைவுகளில் மூழ்கினார். அரசியலில் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் எம்ஜிஆர் பிறந்த நாளை அரசு நிகழ்ச்சியாக அறிவித்தது. இப்படி அரசியலில் புதிதாக காலடி எடுத்து வைப்பவர்களும் புதிய பாய்ச்சலுக்கு தயாராகிறவர்களும் எம்ஜிஆரையே தங்களுக்கு துணையாக அழைத்துக் கொள்கின்றனர். காரணம், எம்ஜிஆர் என்கிற பெயருக்கு இருக்கும் மக்கள் செல்வாக்கு. வாரிசு அடிப்படையில் மட்டுமே வந்து கொண்டிருந்த கிராம முன்சீப், கிராம கர்ணம் என்கிற பதவியை ஒழித்து கிராம நிர்வாக அலுவலர் என்கிற பதவியை உருவாக்கி யாரும் அந்த பொறுப்புக்கு வர முடியும் என்கிற நிலையை உருவாக்கியவர் எம்ஜிஆர். தனியார் பொறியியல் கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுத்தவர் அவர்தான். இன்று பலர் வெளிநாடுகளில் பல்வேறு உயர் பொறுப்புகளில் இருக்க அவர்தான் காரணம் என்கிற கருத்தும் அரசியல் பார்வையாளர்களால் முன்வைக்கப்படுவது உண்டு. சத்துணவு திட்டத்தை மேம்படுத்தியது, தந்தை பெரியாரின் 100ஆண்டின் போது தெருக்களின் பெயர்களில் இருந்த சாதி பின்னோட்டை நீக்கி அவர் பிறப்பித்த அரசாணை என பல விஷயங்களை குறிப்பிடலாம். அதே போல அவர் ஆட்சி விமர்சனங்களுக்கும் தப்பவில்லை. இது ஒரு புறம் இருக்க, எம்ஜிஆர் தனது பிறந்த நாளை வழக்கமாக எப்படி கொண்டாடுவார் என அவருக்கு நெருக்கமான வட்டாரத்தில் பேசும்போது, பிறந்த நாள் அன்று பட்டு சட்டை வேட்டியுடன் அவர் அம்மா உருவம் பொறித்த டாலருடன் இருக்கும் பெரிய சங்கிலி ஒன்றை அணிந்து ஜானகி அம்மாவுடன் வீட்டில் அமர்ந்து தனது ஆதரவாளர்களை சந்திப்பது எம்ஜிஆரின் வழக்கம். அப்படி சந்திக்க செல்பவர்களுக்கு அப்போதே 50 ரூபாய் கொடுப்பதையும் பழக்கமாக வைத்திருக்கிறார். விருந்தோம்பலில் எம்ஜிஆரின் குணத்தை விவரிக்க எந்த வார்த்தைகளும் பத்தாது. அதனால் அவரின் பிறந்த நாளில் விருந்துக்கும் எந்த குறையும் இருக்காது என்கிறார்கள்.